விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? ஐயா, வாழ்க்கையில பிரச்சனை மட்டும்தாங்க இருக்கு. என்ன சொன்னாலும் எங்களை மட்டும் புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க. மனசு விட்டு பேச முடியலங்க, மனசுக்குள்ளேயே கவலையை வச்சுட்டு வாழ்ந்துக்கிருக்கோங்க அப்படின்னு கவலைப்படுற என் அருமை விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 தான் உங்களுடைய லைஃப்ல டோட்டல் சேஞ்ச், மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் உங்களை பார்க்குறார். அவருடைய பார்வை உங்களோட லைஃப்பில் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம், இவ்வளவு நாள் பட்ட துன்பம் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக பயணிக்கக்கூடிய வாய்ப்பு. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரச்சனை, அதே போல் பார்த்தீங்கன்னா பார்ட்னரும் பிரச்சனை. இந்த ரெண்டும் தான் மிகப்பெரிய மீளா கடன். அதாவது உங்கள்கிட்ட உண்மையாக அன்பு இருக்க மாதிரி, பாசம் இருக்க மாதிரி உங்கள்கிட்ட பேசிட்டு பின்னாடி போய் உங்களை போய் தப்பாக பேசுவாங்க. உங்களை புரிஞ்சுக்கிறாம உங்கள் மேலே குறை சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அன்பு தொல்லை தான் பண்ணியிருக்கீங்க போல, யாரையும் தொல்லை பண்ணது கிடையாது. இதை புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லுவாங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 தொழிலில் நல்ல முன்னேற்றக்கும், மனதளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போல் அரசாங்க வேலையில் உள்ள விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஏற்றம் உண்டு. அதே போல் இராணுவம், அதே போல் காவல்துறை, சீருடை அணிந்து வேலை பார்க்குற விருச்சக ராசிக்காரங்க மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திப்பீங்கிறது உண்மை. அனுச நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக அல்லாலும் பட்டுக்கிருக்கீங்க. ஐயா, வாழ்க்கையெல்லாம் என்னன்னே தெரியலங்கய்யான்னு போராடுறீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இந்த 2026 விருச்சக ராசி என்பவர்கள் எக்காரணத்தை கொண்டு கடன் மட்டும் வாங்கிறாதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப மாட்டிக்கிடுவீங்க. கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்து விட்டால் உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த 2026 நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னா சாஸ்தாவை பிடிச்சிக்கோங்க. சாஸ்தாவை மனசார வழிபாடு செய்யுங்க. ஓகேவா? நீங்கள் அவரை போய் மனசார வழிபாடு செய்ய 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 2026 நான் சூப்பராக இருந்தேன்னு நீங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.